அனைவருக்கும் வணக்கம். மே 9ஆம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் வீண்படி உண்டாகலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. வேலைகளில் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டியும் இருக்கலாம். உத்தியோகஸ்தர்கள் கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியும் இருக்கும். கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவது பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. செலவுகள் சற்று அதிகரிக்கும், பொறுப்புகளும் அதிகரிக்கும். வீட்டை விட்டு வெளியே தங்கவும் நேரிடலாம். இருப்பினும் வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் குடும்பத்துடன் சென்று கலந்து கொள்ளவும் நேரிடுங்க. சிலருக்கு திருமணம் கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் ஏற்படும். பிள்ளைகளால் நன்மையும் கிடைக்கப்பெறுவீங்க. எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். விரும்பிய பொருளை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. பணவரவை சேமிப்பீங்க. மற்றவர்களிடம் பேசும்போது சற்று கவனமாக பேசுவது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி விருந்தினர்கள் வருகையும் அதனால் செலவும் உண்டாகலாம். வழக்குகளை தள்ளி போடுவதும் பேசி தீர்த்து கொள்வதும் நல்லது. ஆயுதம், தீ ஆகியவற்றில் கவனமாக இருக்க பாருங்க. அடுத்தவர்கள் பேச்சை கேட்டு எதிலையுமே ஈடுபடாமல் இருப்பது நல்லது. அதே மாதிரி வீண் அலைச்சலும் செலவும் உங்களுக்கு உண்டாகலாம். அப்படிங்கிறதுனால சற்று கவனமாக இருப்பது அவசியமாகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்க பெறுங்க. அதே சமயம் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு வாய்ப்புகள் வந்து குவியும். பொருட்களை கவனமாக பாதுகாப்பது ரொம்ப நல்லது. அரசியல் துறையினருக்கு எந்த வாக்குறுதியும் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. கோபத்தை குறைப்பது நன்மையை தரும். வேலைகளை கவனமுடன் செய்வதும் அவசியமாகிறது. எதிலையுமே நிதானம் தேவைங்க. மாணவர்களுக்கு ஆசிரியர் ஆதரவு கிடைத்தாலும் சக மாணவர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. கல்வியில் ஏற்பட்ட தடை நீங்க பெறுங்க. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு ஏற்படும். குடும்ப உறுப்பினர் உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது. பெண்களுக்கு எதிலையுமே எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லது. கடித போக்குவரத்து மூலமாக நல்ல தகவல்கள் வரும். வீண் மனசஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் வீண் இடையூறுகள் ஏற்பட்டு நீங்க பெறும். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல தாமதங்கள் உருவாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலமாக அனுகூலம் ஏற்பட்டாலும் சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் தன்னம்பிக்கையுடன் அத்தனையையும் முறியடைத்து வாழ்க்கையில் வெற்றி பெறும் ஆற்றல் உங்களுக்கு இருக்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா எதிலையுமே நன்மையே நடைபெறும் காலகட்டமாகவும் இருக்க பெறுங்க. எந்த ஒரு வேலை பற்றியும் அதிகம் யோசிக்கிறத தவிர்ப்பது ரொம்ப நல்லது. திடீர் பண தேவை உங்களுக்கு உருவாகலாம். இருப்பினும் சூரியனுடைய சஞ்சாரத்தால் வெளியூரில் இருந்து வரக்கூடிய கடிதங்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று அதிக அளவிலேயே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்குரிய பரிகாரம்: வியாழக்கிழமை அன்று வீரபத்திர சுவாமியை வழிபட்டால் எதிர்ப்புகள் அகலும். மனதில் தைரியம் உண்டாகும்.